பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ஒவ்வொரு நாளும் காலையில் தேவ சத்தம், அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே பேசுகிறதை உணர்கிறோம். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்களேன். இன்னைக்கு கூட ஒரு பரிசுத்த வசனத்தை தியானிக்கலாம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 7 ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கும் ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இங்கே அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்கு என்று நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ரொம்ப கஷ்டங்க, இப்படி ஒரு வாழ்க்கை வாழறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற வாழ்க்கை இதுதான். எனக்கு லாபமாய் தோன்றுகிற காரியத்தை நான் ஆண்டவருக்குன்னு நஷ்டம் என்று விடுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு தெரியுங்களா? முதல்ல என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் வருமானம், என் ஓவர் டைம், என் பணம், நேரம் இருந்தால் இயேசு. நல்லா கவனிங்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்க. முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இயேசுவுக்கு தான் கொடுக்கணும். நல்லா கவனிங்க நண்பு தெய்வ பிள்ளையே, எனக்கு லாபமாக இருக்கிறவங்க எல்லாம் நான் எடுத்துக்கணும். என் வாழ்க்கையில் எப்பயாவது கொஞ்சம் நேரத்தை ஆண்டவர் கொடுப்பேன். எதையுமே நான் இழக்க மாட்டேன், ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படணும். எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கணும். எப்படிங்க நடக்கும்? அப்போஸ்தலன் பவுல் அழகாய் சொல்லுவார், எனக்கு எதெல்லாம் லாபமாக தோணுச்சோ அதெல்லாம் நான் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இன்னைக்கு அநேக ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போகிறதில்லை. காரணம், அன்னைக்கு வேலைக்கு போயிடணும், அன்னைக்கு போனால் ஓவர் டைம் கிடைக்கும், 2 சம்பளம் கிடைக்கும், குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கலாம், நல்லா சேர்த்து வைக்கலாம், கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுப்பாங்க எல்லாத்தையும். என் அன்பு தெய்வ பிள்ளைய, நீங்கள் விரும்புகிறதை அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அவரை தேடி வந்து அவரை ஆராதிக்கிற நேரத்தை லாபமாக மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணுறோம், கடைசியில் அது நஷ்டமாக போயிடும். இன்னைக்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்குறது நம்ம விரும்புறதில்லை. ஆண்டவருக்காக எதையும் இழக்கிறத விரும்புறதில்லை. ஆண்டவருக்காக எதையும் விட்டு கொடுக்க விரும்புறதில்லை. ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படேன். ஜெபம் மட்டும் நல்லா இருக்கும். எப்படி நடக்கும் பிரியமானவர்களே? எப்படி நடக்கும்? நல்லா யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக எதையோ இழந்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உடைமையை இழந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள். நாம எதை இழந்தோம்? எதை நஷ்டம் என்று எண்ணணும்? ஆண்டவருக்காக இதை நஷ்டம் என்று எண்ணினேன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது இருக்குதா தேவ பிள்ளைகளே? ஒண்ணுமே இல்லையே. ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். என் லாபத்தை மட்டும் பார்க்கிறேனே, அந்த லாபத்தை ஒரு நாள் என் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று எண்ணினா என்ன? நான் இழந்ததை இரட்டிப்பாய் தரக்கூடிய தேவன் என்னுடைய தேவன். நான் கஷ்டப்பட்டு கலங்கி நிற்கிறத, கையெழுந்து நிற்கிறத பார்த்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அவர் அல்ல. அவருடைய பிள்ளைகள் கலங்கின உடனே ஓடி வந்து கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். உங்க வாழ்க்கையின் லாபங்களை மாற்றம் பார்க்குறீங்களே, ஆண்டவருக்கென்று எதையாக நஷ்டம் என்று விட்டுருக்கிறோமா? ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவருக்காக இழக்க முடியுமா? ஒரு தூக்கத்தை இழக்க முடியுமா? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும், ஜெபிக்க முடியுதா? அதிகாலையில் நல்ல தூக்கம் வருது, அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருக்காக நஷ்டம் என்று விட தைரியம் இருக்கா? முடியுதா? ஜெபிச்சு பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுகிறத கேட்பீங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். 1 மணி நேர தூக்கத்தை ஆண்டவருக்காக நஷ்டம் என்று நம்மால் எண்ண முடியாது. நல்ல தூங்குற நேரம். இப்படி எல்லாவற்றையும் நம்முடைய சுய லாபத்துக்காக செய்துவிட்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா இது எப்படி நடக்கும் தேவ பிள்ளையே? எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ, இருக்க போகிற எவைகளோ அவளை கிறிஸ்து இயேசுவுக்கு என்று என்றைக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறோனோ, விட்டு விடுகிறோனோ, அன்றைக்குத்தான் உண்மையான ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில வரும். பெற்றுக்கொள்வதில் ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவ கரத்துல ஒப்பு கொடுக்குவோம். சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆண்டவர் ஆராதிக்க ஆலயத்துக்கு போறதுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க.
எல்லாம் கவனிங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல கொடுக்கிற 1000 ரூபாய் 500 ரூபாயை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் சமூகத்துல முட்டி போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு வேலைக்கு போன என் குடும்பத்தில் இந்த தேவைகள் சந்திக்கப்படும், ஆனால் அதை காட்டிலும் பெரியவராய் நீர் இருக்கிறீர். கோடி 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 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க முடியும்ப்பான்னு ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? இதை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசப்பா. லாபமாய் இருக்கிறவர்களை கிறிஸ்துக்கு நஷ்டமாய் என்ன உதவி செய்யும். விட்டுவிட உமக்கென்று சார்ந்து நிற்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.